ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப்முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்குறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஸோ இது வந்துட்டு நிறைய ஸ்டைலில் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் பட் நம்ம வீட்டில் ஈஸியாக எவ்வளோ சூப்பராக பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெண்டைக்காயை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் பண்ணணும். இது எதுக்காக நம்ம அதை ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெண்டைக்காயில் வந்துட்டு ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும். ஸோ அது போகிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து நான் ஆயில் போடணும் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் அவசியம் இல்லை. தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் பட் ஆயில் போட்டு பண்ணும்போது இன்னொன்று நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டாச்சு. ஆயில் போட்டதுக்கப்புறம் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெந்தயம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிக்குழம்புனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே அந்த பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த புளிக்குழம்புல வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நான் 2 கீரி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாயும் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் ஒரு கொஞ்சம் மீடியமான சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டேன். கருவேப்பிலை ஒரு கொத்தை எடுத்து அப்படியே உருவி போட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சூப்பராக வரும் அது. ஸோ 2 வரமிளகாய் எடுத்து நான் காம்பை கிள்ளி போட்டுக்கிட்டேன். ஸோ காம்பை கிள்ளி கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். வெங்காயம் வந்துட்டு ஓரளவு கண்ணாடி தான் வதங்கினா போதும். ஸோ நம்ம ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா பழமாக எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம எதுக்காக அப்படி ஃபைனாக கட் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கும். நமக்கு வந்துட்டு அந்த முழுசாக தக்காளி இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அதை விட கொஞ்சம் வந்து சேர்த்து வந்து ஒரு ஸ்பூன்லேயே வந்து கொஞ்சம் சேர்த்து அள்ளி அப்படியே வந்துட்டு நீங்கள் மல்லித்தூள் போட்டுக்கலாம். புளிக்குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் நான் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு அல்டிமேட் டேஸ்ட் வரும். ஸோ இது போக ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து நான் ஒரு புளியும் எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த லெமன் சைஸ் ஒரு புளி சொன்னேன் இல்லைங்களா, அந்த புளியை வந்துட்டு அதில் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஜூஸ் எடுத்து வச்சு ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளியை இதப்போ புளியோடு சேர்த்து நம்ம தண்ணி எவ்வளோ குழம்புக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து புளி மட்டும் ஊற்றுறேன். நமக்கு கிரேவி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அதெல்லாம் லூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் இதே அளவுகளோடு வந்துட்டு நீங்களும் போட்டிங்கன்னா ஸோ ஒரு சூப்பரான வந்துட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் கோச்சிட்ருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம் வாசத்துக்காக. அது அந்த புளியோட அந்த ஒரு கடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்துட்டு சின்ன பீஸ் ஒரு வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ வெல்லமும் கரையிட்டும் ஒரு தட்டை போட்டு மூடியாச்சு. ஸோ மூடி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நான் வேக வச்சேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மேலெல்லாம் ஆயில் அப்படியே குக்காகி வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்தளவு வரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வந்து ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலையை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நம்ம மேலே வந்துட்டு தூவிட்டு நம்ம அப்படியே ஒரு பவுலில் வந்து மாற்றலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகன் வந்துட்டு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த ப்ரிப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னும்போது அந்த ரோகனை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணுறது தான் அழகாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். ஸோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் நைட்டுக்கு எடுத்துக்கலாம். நைட்டுக்கு எடுத்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மதியமாக இருந்தால் நீங்கள் லஞ்சுக்கு ரைஸ்க்கு எடுத்துக்கலாம். காலையில் இருந்தாலும் இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் பட் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதை வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்மளுக்கு எதாவது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.